தேனி மாவட்டத்தில் காணாமல் போன நாட்டு வைத்தியர் கொலை செய்யப்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது. நாட்டு வைத்தியரை கொன்று உடலை கிணற்றில் வீசியது யார்? அடுத்தடுத்து நடந்த கொலைகளின் பின்னணி என்ன? தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள சின்ன ஓவலாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் 52 வயதான சந்திரவேல் முருகன். எலும்பு முறிவு நாட்டு வைத்தியரான இவர் வழக்கம் போல் கடந்த 2ஆம் தேதியன்று கூடலூரில் உள்ள தன்னுடைய வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார். பணிகளை முடித்துவிட்டு இரவு வீட்டுக்கு புறப்பட்டு சென்றவரை திடீர் என்று காணவில்லை. இது குறித்து குடும்பத்தினர் அளித்த தகவலின் அடிப்படையில் ராயப்பன்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் சின்ன ஓவலாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சம்பவத்தன்று இரவில் சந்தேகத்திற்கு இணங்க ஆட்டோ ஒன்று சுற்றித் திரிந்தது தெரிய வந்தது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட ஆட்டோ ஓட்டுநரை அடையாளம் கண்டதில் அவர் சின்ன ஓவலாபுரம் பகுதியை சேர்ந்த நிஷாந்த் என்பதும் அவர் காணாமல் போன சந்திர வேல்முருகனின் உறவினர் என்பதும் தெரிய வந்தது. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சந்திர வேல்முருகனை கொலை செய்து எரசக்க நாயக்கனூர் சாலையில் உள்ள பாழடைந்த கிணற்றில் வீசிய அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற ராயப்பன்பட்டி போலீசார் கிணற்றுக்குள் கிடந்த சந்திர வேல்முருகன் உடலை மீட்டு தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்பாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் முன் விரோதத்தால் கொலை நடைபெற்றிருப்பது தெரிய வந்தது. சந்திர வேல்முருகனின் மருமகன் நல்லசிவம் சில நாட்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்டுள்ளார். தன்னுடைய மகளின் கணவரான நல்லசிவம் மரணத்திற்கு அவருடைய சித்தப்பா கவிசீலன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் தான் காரணம் என்று சந்திர வேல்முருகன் அடிக்கடி சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட முன்பகை காரணமாக சந்திர வேல்முருகனை கவிசீலன் மற்றும் அவருடைய மகன் நிஷாந்த் சேர்ந்து கொலை செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்திர வேல்முருகன் கொலை தொடர்பாக மேலும் சிலரிடம் ராயப்பன்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்பகை காரணமாக நாட்டு வைத்தியர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.